சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்பது ஆசையாக இருந்தாலும் என்னுடைய பணியின் காரணமாக உங்களை அதற்கு சந்திக்க இயலாமல் நான் இருக்கும் இடத்திலிருந்தே பதிவுகளை அனுப்பி கொண்டிருக்கிறேன். பொதுவாகவே உங்களுடைய நலனுக்காக, உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை சன் ஆஸ்ட்ரோ டிவி வழங்கி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு உதவியாக நானும் இருந்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன். ஒவ்வொரு நாள் பிறக்கின்ற போதும் இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய ராசிக்கு அடுத்தடுத்த ராசிகளில் சஞ்சரிக்கும் கிரகங்களை வைத்தும் சந்திர பகவானின் சஞ்சார நிலையை வைத்தும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த நிலையில்தான் உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் வழங்கி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய குலதெய்வ அருளும் என்னுடைய குலதெய்வ அருளும் இதற்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறது. நாம் சொல்வதை கேட்பதற்கு மட்டுமல்ல, இது இறைவனுடைய வார்த்தையாக இருக்கின்ற காரணத்தினால், கிரகங்களின் வழிபாட்டிற்குரிய நிலைப்பாடு என்பதனால் உங்கள் அனைவருக்குமே இதன் மீது நம்பிக்கை இருக்கிறது. இதன் அதிகாலையில் இந்த இன்று இனிய நாளினை பார்த்துவிட்டுத்தான் அடுத்த பணிகளை மேற்கொள்கின்ற அளவிற்கு ஒரு சிலர் வந்திருக்கிறீர்கள் என்றால் நம்முடைய பதிவில் இருக்கின்ற உண்மை உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இது பலருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த நாளில் நான் மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்வது, எந்த ஒரு சங்கடம் வந்தாலும் சரி, உங்களுடைய குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். அவர்களிடம் நடக்க வேண்டிய வேலைகளை பற்றி விண்ணப்பம் வையுங்கள், வேண்டுதல் வையுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது? இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை, 7/8/2024, வளர்பிறை திருதியை திதி இரவு 9:51 மணி வரை இன்று. அதன் பிறகு சதுர்த்தி திதி ஆரம்பமாகிறது. பூரம் நட்சத்திரம் இரவு 9:03 மணி வரை, அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இந்த நாள் முழுவதுமே அமிர்த யோகமாக இருக்கிறது. நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலமாக என்று பார்க்கப்படுவது வடக்கு திசைக்கு. அதற்கு பரிகாரமாக பால் கூறப்பட்டுள்ளது. சந்திராஷ்டமம் இன்று நாள் முழுவதும் மகர ராசினருக்கு. மகர ராசினர் கொஞ்சம் அனைத்திலுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று ஆடி பூரம். சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு, அஸ்தமனம் மாலை 6:30 மணிக்கு. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக இருந்திட வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் 12 ராசினருக்கும் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். பொதுவாக சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்துத்தான் நாம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கின்றோம். இன்று 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பரிவர்த்தனை பெற்று சந்திரன் சஞ்சரிக்கிறார். சந்திரனுடைய ராசிக்குள் சூரியனும், சூரியனின் ராசிக்குள் சந்திரனும். இந்த பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக உங்களுடைய செயல்கள் யாவும் இன்று வெற்றியாகும். நினைப்பது யாவும் நடந்தேறும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். ஒரு சிலர் இன்றைக்கு புதிய சொத்துகள் கூட வாங்க முடியும். அந்த அளவிற்கு நிலைமை இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மறுபக்கம் பார்த்தால் குரு சந்திர யோகமும் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் கேது பகவானும் சந்திரிக்கிறார். இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே யோகமான, அற்புதமான, நன்மையான வரவினை காணக்கூடிய நாளாக இருக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். தொழிலில் ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படும். எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய, மனம் சந்தோஷம் அடையக்கூடிய நாளாகவே இந்த நாள் மேஷ ராசினருக்கு இருக்கப் போகிறது. ரிஷபராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்குள் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்கி கொண்டிருப்பதுடன் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் உங்களுடைய செல்வாக்கு உயர்வுகின்ற காலமாக இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வேலை பலுவும் வெளியூர் பயணமும் இருந்து கொண்டிருப்பதற்கு நிறையவே காரணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும், அதன் வழியாக ஆதாயம் ஏற்படும். இன்றைக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வேலை பலு கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம், எதிர்பார்த்த சந்தோஷம் எல்லாவற்றையும் அடையக்கூடிய நிலையும் இன்று இருக்கிறது. ஒரு பக்கம் உழைப்பும், மறுபக்கம் உழைப்பிற்குரிய மரியாதையும், உழைப்பிற்குரிய லாபமும் இன்று உங்களுக்கு கிடைத்திட இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு இன்று உங்களுக்கு லாபம் காத்து கொண்டிருக்கிறது.
இன்று உங்களுடைய வியாபாரம் முன்னேற்றம் அடையும், தொழில் முன்னேற்றம் அடையும், எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. ஒரு சிலருக்கு புதிய பொருள் சேர்க்கை என்பது இருக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான சூழ்நிலை இருக்கும். சண்டை சச்சரவுகள் இல்லாத நாளாக, அமைதியான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது. இந்த நாளை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இன்று முழுவதுமே 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உங்களுடைய 2ஆம் இடத்தின் அதிபதி பரிவர்த்தனை பெற்று 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக முன்னேற்றமான பலன்களை எல்லாம் இன்று நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். உங்களுடைய முயற்சி என்பது நிச்சயமாக இன்று எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. முயற்சியை எடுக்கின்ற அளவிற்கு, முயற்சியின் நோக்கத்திற்கு ஏற்ப ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது. அது அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, வேறு விதமான தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களின் முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகும். வம்பு வழக்குகள் இல்லாத நிலை, சாதகமான நிலை உங்களுக்கு ஏற்படும். வழக்குகள் இருந்தால் இந்த வழக்கு உங்களுக்கு வெற்றியாகிடக்கூடிய நிலையும் இருக்கிறது. உழைப்பு அதிகரிப்பதை விட வெற்றி என்பதுதான் இன்றைக்கு பிரதானமாக இருக்கிறது. வெற்றிக்குரிய நாள் இந்த நாள். இந்த நாளினை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். கடக ராசி நண்பர்களே, பலமுறை சொல்லிக்கிட்டே வரேன். ஏன் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன்னா, உங்களுக்கு இது ஒரு நல்ல நேரமா இருக்கு. அதனால உங்களிடம் பேசுவது என்பது சந்தோஷமா இருக்கு. 11ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் கேது, இதையே தொடர்ந்து சொல்லிட்டே வரேன். இந்த நிலை எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாமல் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கும் என்பதற்காகத்தான் சொல்லிட்டு வரேன். இப்போ நல்ல நேரம் வருகின்ற போது நீங்க என்ன செய்யணும்னா, அதற்குரிய முயற்சிகளை கையில் எடுக்கணும். முயற்சிகள் எடுக்கின்ற அளவிற்கு ஆதாயம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. முடங்கி கிடக்கின்ற எவருக்குமே ஆதாயம் கிடைப்பதற்கு வழி இல்லாமல் போய்விடும். ஆகையால் நாம் எழுந்து நடக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அதன் வழியாகத்தான் நமக்குடைய லாபத்தை காண முடியும். இன்று நாள் பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரபாபு சஞ்சரிக்கிறார். 2ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்குள்ளாகவே சஞ்சரிக்கிறார். ஒரு அற்புதமான நாளாகவே இந்த நாள் இருக்கும். ஒரு பரிவர்த்தனையோடு சூரியனும் சந்திரனும் சஞ்சரிக்கின்ற நிலையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவது வாய்ப்புகள் 100% வாய்ப்புகள் இருக்கிறது. துணிச்சலுடன் செயல்படுவீர்கள், தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். ஒரு சிலருக்கு புதிய பொருள் சேரும், புதிய முயற்சி வெற்றியாகும். ஆதாயமான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். சிம்ம ராசி நண்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது மனதில் ஒரு குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பத்தை நீங்கள் சரி செய்து கொண்டு விட்டால் போதும், நீங்கள் சரியாகவே வெற்றி பெற முடியும். இது செய்யலாமா அது செய்யலாமா என்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தை உறுதியாக இருந்து செய்கின்ற போது அதில் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக குருவின் பார்வைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வரவிற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் நிம்மதி நீண்டு கொண்டிருக்கும், நிம்மதிக்கும் குறையில்லாமல் இருக்கும். 4ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை இருப்பதால் சந்தோஷத்திற்கும் உங்களுக்கு அளவில்லாமல் சந்தோஷம் இருக்கும். 6ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கிறது. எதிர்ப்புகள் இல்லாத நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய காலமாகவே இந்த காலம் இருக்கின்ற நிலையில் ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்பட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு லாபம் காத்து கொண்டிருக்கிறது. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். இந்த நாள் உங்களுக்கு ஆதாயமான நாளாகவே இருக்கும். கன்னி ராசி நண்பர்களே, 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் என்பது ஒரு புள்ளிதான். என்னென்ன விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாராத செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சந்திரனுக்கு இடம் கொடுத்த சூரிய பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வைக்க முடியும். உங்களால் செலவுகளுக்கேற்ற லாபத்தை உங்களால் காண முடியும். ஆதாயமான நிலைப்பாடுகள் மிக அதிகபட்சமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். சந்திர பகவானின் பாதிப்புகளை சூரிய பகவான் சரி செய்து விடுவார். அதற்கு மேலாக குரு பகவானின் பார்வையும் உங்கள் ராசிக்கு இருக்கின்ற காரணத்தினால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி இன்று உங்களால் நடத்தி கொள்ள முடியும். ஆதாயம் அதிகரிக்கும், செயல்கள் வெற்றியாகும். வெளியூர் பயண முயற்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலர் புதிய சொத்து வாங்கிடக்கூடிய நிலையும் இன்று இருக்கிறது. இந்த நாள் என்பது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஆதாயமான நாளாகவே இருக்கும். இல்லை என்றால் பொன் பொருள் சேர்க்கை என்பதும் ஒரு சிலருக்கு இன்று இருக்கிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்ற நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார்.
சந்திரனுக்கு இடம் கொடுத்த சூரிய பகவான் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த நாளில் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, நீங்கள் செய்து வருகின்ற தொழில் விருத்தி அடையும். வேலைக்காக தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு எதிர்பார்த்த தகவல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நிலையும் இருக்கிறது. வியாபாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய நிலையும் இன்று இருக்கிறது. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமைக்குரிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பணவரவு இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். நோய் நொடியற்ற நிலையும் உங்களுக்கு இருக்கிறது. எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்களிலிருந்து விடுபடக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கிறது. இது ஒரு ஆதாயமான காலகட்டம் தான் உங்களுக்கு. இந்த காலகட்டத்தை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாள் குறிப்பாக உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கிறது. முயற்சி செய்யுங்கள். அதில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற நிலையினால் செய்து வருகின்ற தொழில் விருத்தி அடையும். புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி கூட ஒரு சிலருக்கு உண்டாகும். அதுவும் ஆதாயத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். ஆடி 18 முடிந்து விட்டது. அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வையும் உங்கள் ராசிநாதனின் பார்வையும் ராசிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. 11ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாவதற்கு தளம் சரியாக இருக்கிறது. அப்போ முயற்சி எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற முடிவெடுத்து செயல்பட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. எந்த அளவிற்கு நீங்கள் செயல்படுகின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும். புதிய பொருள் சேர்க்கை, புதிய சொத்து சேர்க்கை என்பதெல்லாம் இன்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, நெருக்கடிகள் நீங்கி நன்மைகளை காணுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த நாளில் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார். உடல்நிலையில் இருந்த சங்கடங்களை நீக்கி வைத்து முன்னேற்றத்தை உண்டாக்குவார். இன்று 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் தெய்வ அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்று காலையில் நீங்கள் ஒவ்வொரு முயற்சியின் போதும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டி வணங்கி விண்ணப்பம் வைத்து அதன் பிறகு வேலையை ஆரம்பித்து பாருங்கள். அந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும். பொதுவாக சிந்தித்து யோசித்து நன்றாகவே திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள். இந்த நாள் உங்களுக்கு மேலும் யோகமான நாளாகவே இருக்கப் போகிறது. சரியாக திட்டமிட வேண்டும். அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இன்று இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாக இருக்குமே ஒழிய வேறு விதமான நாளாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த நாளினை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசி நண்பர்களே, கொஞ்சம் இன்றைக்கு சங்கடம் இருக்கும். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக சில நெருக்கடிகள், தடைகள், போராட்டங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் பிரச்சனைகள் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக இதுபோன்ற நாட்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். எவரிடமும் எந்த விதமான ஆலோசனையும் நீங்கள் வழங்க வேண்டாம். எவருக்கும் உங்களுடைய வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியினை உண்டாக்கும். வேறு எந்த சிந்தனையும் இன்று வேண்டாம். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது கூட இன்று நன்மையாக இருக்கும். புதிய முதலீடு வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். புதிய முயற்சி என்பது முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இந்த நாள். இந்த நாள் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள். அதில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கும்பராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான நாளாகத்தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்கு. இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக யோகமாக இருக்கும். நாளைய தினம் உங்களுக்கு சங்கடமான நாளாக இருக்கும் என்பதை இப்பொழுதே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றே எல்லா வேலைகளையும் முடித்து விடுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். எந்த திட்டமிட்ட வேலைகள் நாளைக்கு திட்டமிட்டிருக்கின்ற வேலைகளை கூட இன்றே கையில் எடுத்து கொஞ்சம் தொடங்கி வைத்து விடலாம். ஏன்னா நாளைக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு. இன்றுக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார்.
அதன் காரணமாக இன்று நீங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நிலை இருக்கிறது. 6ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பரிவர்த்தனை யோகம் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உண்டாகி இருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரியக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். கூட்டு தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும், குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும், எல்லாவற்றிலும் நன்மைகளை காணக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த நாளில் நீங்கள் புதன்கிழமையாகவும் இருக்கிறது. இந்த நாளில் சரியாக திட்டமிட்டு சரிய வேலைகளை முடித்துக் கொள்வது நன்மையாக இருக்கும். சொத்து சேர்க்கை கூட இந்த நாளில் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக வெற்றி உண்டு. வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்கள், ஆதாயம் அதிகரிக்கும். இந்த நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீன ராசி நண்பர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார், 3ஆம் இடத்தில் செவ்வாய். இந்த 2 சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நெருக்கடிகள் நீங்கிடக்கூடிய நாளாக இருக்கும். மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்து வந்தவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடும். உங்களுடைய உடல்நிலை இருந்த பாதிப்புகள் நீங்கக்கூடும். வழக்குகள் வெற்றி அடையக்கூடும். துணிச்சலாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது. எல்லாவித போராட்டங்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த நாள் என்பது ஒரு யோக நாளாகவே இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். நினைத்தது நடந்தேறும். இந்த நாளினை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த நாளில் இருக்கிறது. லாபமான நாளாகவும் யோகமான நாளாகவும் இந்த நாள் இருப்பதால் உங்களுடைய முயற்சி மட்டுமே இன்று தேவை. அந்த முயற்சிகள் யாவும் இன்று உங்களுக்கு வெற்றியாகும். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும். அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.